என்னது ஈரானும் இஸ்ரேலும் நட்பு நாடுகளா? வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு மத்திய கிழக்கு அரசியல்ல மிகப்பெரிய எதிரிகளா பேசப்படுற ரெண்டு நாடுகள் தான் ஈரானும் இஸ்ரேலும். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையான விமர்சனங்களையும் போர் சூழ்நிலையும் பல முறை உருவாக்கியிருக்காங்க. ஆனா வரலாற அப்படியே புரட்டி பார்த்தா ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கு. அது என்ன தெரியுமா? ஒரு காலத்துல ஈரானும் இஸ்ரேலும் ரொம்ப நெருக்கமான நண்பர்களா இருந்திருக்காங்க. அரசியல், இராணுவம், எண்ணெய் வர்த்தகம், உளவுத்துறை, இந்த மாதிரி பல துறைகள்ல ரெண்டு நாடுகளும் சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க. 1948 இஸ்ரேல் ஒரு புது நாடா உருவாச்சு. அந்த நேரத்துல மத்திய கிழக்கு பகுதியில பல அரபு நாடுகள் இஸ்ரேல கடுமையா எதிர்த்தாங்க. ஆனா ஈரான் மட்டும் அந்த அளவுக்கு பெருசா எதிர்க்கல. 1950 இஸ்ரேல ஆதரிச்ச முதல் முஸ்லிம் மெஜாரிட்டி நாடுகள்ல ஈரானும் ஒன்னா இருந்தது. இதுவே இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில ஒரு புது அரசியல் உறவையும் உருவாக்குச்சு. அந்த காலத்துல ஈரான் ஆட்சி செஞ்சது முகமது ரெசா பல்லவிங்கிற ஒரு தலைவர் தான். அவரோட ஆட்சியில ஈரானும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு ரகசிய கூட்டணி உருவாச்சு. அந்த கூட்டணியோட முக்கிய நோக்கமே மத்திய கிழக்கு பகுதியில இருக்க அரபு நாடுகளோட தாக்கத்தை சமநிலைப்படுத்துறதும் சோவியத் ஒன்றியத்தோட அரசியல் செல்வாக்கை கட்டுப்படுத்துறதும் தான் முக்கிய நோக்கமா இருந்தது. இந்த காரணத்தினால இந்த ரெண்டு நாடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே ஆதரவளிச்சுட்டாங்க. 1960 காலத்துல ஈரான் இஸ்ரேலுக்கு ரொம்பவே முக்கியமான எண்ணெய் வழங்குற நாடா இருந்தது. அந்த காலத்துல இஸ்ரேலுக்கு தேவையான எண்ணெயோடைய பெரிய பகுதி ஈரான்ல இருந்து தான் வந்தது. இந்த எண்ணெயை கொண்டுட்டு போறக்காக ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்குனாங்க. அதுதான் இலைட் அஸ்கலான் ஆயில் பைப்லைன். இந்த பைப்லைன் மூலமா ரெட்சில இருந்து மெடிட்டரேனியன் கடல் வரைக்கும் எண்ணெயை கொண்டுட்டு போனாங்க. அரசியல் அப்புறம் பொருளாதார உறவுகளையும் தாண்டி இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில ஒரு உளவுத்துறை ஒத்துழைப்பும் இருந்துச்சு. இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான மொசாடும் ஈரானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான சவக்கும் ஒன்னா சேர்ந்து மத்திய கிழக்கு அரசியலோட சூழ்நிலை என்னன்னு கண்காணிச்சாங்க. இந்த ரெண்டு நாடுகளும் இராணுவ தொழில்நுட்பத்திலையும் இணைஞ்சு பணியாற்றிருக்காங்க. 1970 ஈரானும் இஸ்ரேலும் சேர்ந்து ப்ராஜெக்ட் ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு ரகசிய திட்டத்து மூலமா மிசைல் தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுக்கான வேலையையும் தொடங்குனாங்க. அந்த காலத்துல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நேரடி விமானம், தொழில்நுட்பம், மாணவர்கள் பரிமாற்றம், இந்த மாதிரி பல தொடர்புகள் இருந்தது. அதனால ரெண்டு நாடுகளோட உறவும் ஒரு சாதாரண அரசியல் கூட்டணியை விட ரொம்பவே நெருக்கமானதாகவும் இருந்தது. ஆனா 1979 ஈரானியன் ரெவல்யூஷன்ங்கிற ஒரு பெரிய அரசியல் புரட்சி நடந்தது. இந்த புரட்சிக்கு அப்புறமா ருஹல்லா கொமேனிங்கிறவர் ஈரானோட மொத்த அதிகாரத்தையும் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஈரான் இஸ்ரேல கடுமையா எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. இது மூலமா பல ஆண்டுகளா இருந்த ஈரான் இஸ்ரேலோட நட்பு ஒரே நேரத்துல முடிவுக்கு வந்துருச்சு. 1979 அப்புறமா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள உறவு முழுமையா அப்படியே மாறிடுச்சு. இன்னைக்கு ரெண்டு நாடுகளும் மத்திய கிழக்கு அரசியலையே ரொம்ப பெரிய எதிரிகளா இருக்காங்க. ஆனா இந்த வரலாறு பல நேரங்கள்ல நம்மள ஆச்சரியப்படுத்துதல்ல. இன்னைக்கு எதிரிகளா இருக்கிற இந்த ரெண்டு நாடுகள் தான் ஒரு காலத்துல ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ட்ரைவரா டெய்ல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.